சிவாடாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாகவே விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் மீதான அந்த கார் சர்ச்சை தான். அந்த கார் சர்ச்சை சர்ச்சையை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் வட்டாரங்களில் பல விதமாக எதிர்த்து இருந்தது. கூடுதலாக பார்த்தோம்னா பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை கண்டித்து பலகட்ட அறிக்கை விட்டுருந்தாங்க, பேசியிருந்தாங்க. போராட்டம் கூட ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைய தினம் பார்த்தோம்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் அதே போல் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் பார்த்தோம்னா இருவேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. ஒன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாதுகாக்கணும், அதாவது நாங்கள் திருமாவளவன் பின்னால் நிற்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமும், இன்னொரு புறம் விசிக என்பதே ஒரு குண்டர் கட்சின்ற மாதிரியான மதுரை வழக்கறிஞர் சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த இருவேறு சம்பவங்களில் இன்றைய தினம் மதுரையில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நான் சொல்ல இருக்கேன். அதாவது இன்னைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். மதுரை மட்டுமல்ல, தென் மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெஞ்சுக்கிது. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ஆர்ப்பாட்டமானது காலைல ஒரு 11 மணி 11:30 தொடங்கும்னு சொன்னாங்க. ஆனால் மழை குறிக்கிறதுனால தாமமாக இருக்கிறது ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கவே. இப்படி மழை பெய்யுது, ஆர்ப்பாட்டம்லாம் நல்லா நடக்குமா எப்படின்ற நான் நேராக பார்க்கணுன்னு பார்த்தேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மதுரை ஹைகோர்ட்டில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு மீடியாவுமே இல்லை. மீடியான்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா என்ன மாதிரி இன்னும் ஒரு 2-3 நபர் தான் அந்த இடத்த களத்தில் நிற்கிறோம். அப்போ அந்த களத்தில் நிற்கும் போது பார்த்தோம்னா 12:30 ஆயிடுச்சு. எப்படி இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா, எப்போயுமே விடுதலை சிறுத்தைகளுக்கென்று ஒரு வீரியம் இருக்கிறது. மற்ற திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா திமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு வலுவான கட்சி, தமிழ்நாட்டிலே ஒரு 3வது பெரிய கட்சினா விசிக தான். இன்றைக்கி புதுசாக விஜய் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வாக்கு சேதத்தை நிரூபிக்கலை. பாஜக நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொன்னாலும் பாஜக பேஸ் கிடையாது. போன முறை பார்த்தோம்னா பாமக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற பல தலைவர்கள் வச்சு தான் பாஜக ஓரளவு கணிசமான வாக்குகள் வாங்கினாங்க, ஒரு 10% வாங்கியிருந்தாங்க. அது பிஜேபிக்கான ஓட்டு கிடையாது. இந்த மாதிரியான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் விசிக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்காங்க. மதுரை ஹைகோர்ட்டே பார்த்தோம்னா ஸ்தம்பிக்குது. மதுரையே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமான ஒரு கோஷமாக பார்த்தோம்னா பல முழக்கங்கள் எழுப்புறாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாதுகாப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் மீதான அந்த வன்கொடுமை, அந்த சம்பவத்தை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் நான் போகிறேன் பாருங்க. வழக்கறிஞருக்கு சாதி இல்லை, ஒரே சாதி ஒரே சாதி, ஒரே சாதி ஒரே சாதி, வழக்கறிஞர் சாதியே, எங்கே வந்தது எங்கே வந்தது, எங்கே வந்தது எங்கே வந்தது, எங்கே வந்தது எங்கே வந்தது, சாதி எங்கே வந்தது வந்தது, சாதி எங்கே வந்தது வந்தது, சாதி எங்கே வந்தது வந்தது, சாதி எங்கே வந்தது வந்தது, ஒன்றிய அரசின் 3 சட்டங்களை எதிர்த்து போராடிய வழக்கறிஞர் சங்கங்களுக்கு ஆதரவாக ஜந்தர் மந்தர் போராட்டத்தில்
ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் குரல் கொடுத்த தலைவருக்கு நாடாளுமன்றத்தில் வழக்கறிஞர் சமூகத்துக்காக மூன்று சட்டத்தை எதிர்த்து வாதாடிய எதிர்த்து போராடிய எழுச்சி தமிழர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எங்கள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சங்கத்தின் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர் எழுச்சி தமிழர் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கத்தின் உறுப்பினர் போராட்டத்திற்கு நின்ற உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் அவருக்கு எதிராக தீர்மானம் போட எப்படி மனசு வந்தது பார்த்துறீங்களா? இந்த மாதிரியான பல முழக்கங்களை வச்சு தான் விசிகேவனுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா பல கருத்துக்களை வைக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா விசிகன்றதே குண்டர் கட்சி, இந்த விசிகாவை தடை செய்யணும், இது திட்டமிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் தான் காரணம்னு பல கருத்துக்களை வச்சு இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஏன் இந்த ரெண்டு கருத்தும் வந்து நம்ம இது பண்ணுறோம்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறது வந்து மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வழக்கறிஞர்கள் தான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு பொதுக்குழுவோ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை ஒரு உறுப்பினருக்கு எதிராகவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க. யாரோ ஒரு ராஜீவ்காந்தி என்பவர் வந்து யாருன்னே தெரியாது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. விசிகே தலைவர் திருமாவளவனுடைய வாகனத்தை இடிச்சனால தான் நமக்கே தெரியும். மற்றபடி அவனுடைய வரலாறுன்றது தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தோம்னா சாதியை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளும் தமிழ்நாடு மண்ணில் வந்து விசிகன்ற ஒரு பேர் இயக்கம் வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்காக வந்து களமாடுது. எத்தனையோ வன்கொடுமை பிரச்சனையாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் இவங்களை எதிர்த்து இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கள் முக்குலத்துவ சமூகத்தை வந்து இழிவாக பண்ணிட்டாங்கன்னு எல்லா சமூகம், அந்த சமூகத்திற்கு எல்லாரும் போகிறல சில நபர்கள், அப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கான மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு கூட பெற்றுக் கொடுத்தது தான் அந்த திருமாவளவன். ஆனாலும் இந்த சமூகம் ஏன் அப்படி இன்னும் பல ஜாதியதே தூக்கி பிடிக்கிறது? நமக்கு எதிரி யார்? தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எதிரி வந்து இவ்வளோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்ப்பனியம் தான் எதிரின்றதை வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் மிக தீவிரமாக முன்னெடுத்து அதற்காக போராடினார். பல கட்ட தியாகங்கள்லாம் செஞ்சார். ஆனால் தற்போது உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா, அவங்களுக்கு எதிரியே கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பஞ்சமம்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் தான் எதிரின்ற மாதிரி பல கட்டமைச்சிட்டு பிசிஆர் அணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இடுப்பை தான் திருமாவளவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. நேற்றைய காணொலியே நான் பல இது விளக்கியிருந்தேன். அதாவது பார்த்தோம்னா சசிகலா பிரச்சனையாக இருக்கட்டும், முதல்வர் மணிகண்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகமாக இருக்கட்டும், பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான பல சம்பவங்களை வந்து தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராகவே போராடுது. அதெல்லாம் கண்டிக்க மறுத்துட்டாங்க இன்னொரு டீமு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தமிழ்நாட்டு யாருக்காக, தமிழ்நாடு எதை நோக்கி போய்க்கிருக்கு? ஏன்னா ஒரு புறம் வந்து பார்த்தோம்னா சமத்துவத்தை நோக்கி செல்லக்கூடிய விசிகே, இன்னொரு புறம் பார்த்தோம்னா சாதியை தூக்கி பிடிக்கின்ற சாதி சங்கங்கள். குறிப்பாக பார்த்தோம்னா வழக்கறிஞர் சங்கத்திலேயும் ஜாதியெலாம் மேலோங்கி விட்டுது. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு தரப்பில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்காங்கன்றதுனா மதுரையில் ஒரு தரப்பு வந்து சமத்துவத்துக்காகவும், இன்னொரு தரப்பு வந்து சமூக நீதிக்கு எதிராகவும் போராடுறாங்க. எதோப்படியோ மக்கள் தான் இந்த இது போன்ற சம்பவங்களை வந்து தீர்மானிப்பாங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எல்லாமே பார்த்தோம்னா 2026 தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி பலகட்ட போராட்டங்கள் வந்து சாதியவாதிகள், சனாதனவாதிகள் வந்து திட்டமிட்டே விசிகே தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக போராடுறாங்க. நாம் வந்து எப்பயுமே வந்து நான் திருமாவளவன் பக்கம் தான், ஐ சப்போர்ட் திருமாவளவன் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கை. நீங்கள் யார் பக்கம் என்பது வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. மிக்க நன்றி.